ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்க்க போறோம். இதை பார்க்கணும்னா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து மில்க் ஏஜென்சில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏஜென்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இருக்க லோட வந்து ட்ரக்ல ஏத்தி சேல்ஸ்மேன்ட்ட கொடுத்து அனுப்புவாங்க அவங்க ப்ராடக்ட்டை. சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாருன்னா, ஏரியாவா போயிட்டு அவங்க ப்ராடக்ட்டை இருக்கிற ஷாப்லலாம் வந்து சேல் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ வந்து சேல்ஸ்மேன் வந்து ஒரு பால் எடுத்துன்னு போறாரு அப்படின்னா, அந்த ஏரியால இருக்க பால் ஷாப்லலாம் வந்து பால் வந்து ஒரே மாதிரி தான் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நேத்து வந்து அவங்க வந்து 10 வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு 8 தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து நேத்து வாங்குன 10ல வந்து அவங்க 8 சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேலன்ஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேலன்ஸையும் சேர்த்து இன்னைக்கு சேல் பண்றதுக்காக வெறும் 8 மட்டும் தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ண மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ வேணும் இன்னைக்குன்னு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. சேல்ஸ்மேன் வந்து அந்த ஷாப்ல போயிட்டு பொருள் இறக்கும்போது தான் வந்து பில்ல என்ட்ரி போடுற மாரி இருக்கும். அப்படி இருக்கும். அதனால வந்து எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்னு சேல்ஸ்மேனுக்கும் தெரியாது. ஏஜென்சிக்கும் தெரியாது. அதனால ஏஜென்சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து சேல்ஸ்மேன்ட்ட வந்து ஸ்டாக் அதிகமா குடுத்து தான் அனுப்புவாங்க. சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஏரியாக்கு போறாருன்னா, ஏரியால இருக்க எல்லா ஷாப்லயும் வந்து எவ்வளோ பால் தேவைப்படுதோ அத சேல் பண்ணிட்டு, மீதி இருக்க ஸ்டாக்க வந்து ஏஜென்சில ரிட்டர்ன் பண்ணுவாரு. அதுக்கு தான் வந்து ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்க சாஃப்ட்வேர்ல யூட்டியூஸ் போய்க்கோங்க. யூட்டியூஸ் போனீங்க அப்படின்னா, லாகின் பாஸ்வேர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா, உங்கள்ட்ட என்னென்ன யூசர் இருக்காங்களோ, அந்த யூசர காட்டும் அதுல. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா யூசருக்குமே வந்து நீங்க F3 கொடுத்து மெனு ரீசெட் பண்ற மாதிரி இருக்கும். நான் F3 கொடுத்து மெனு ரீசெட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்க ஹோம் ஸ்கிரீன் வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மெனு மாஸ்டர் செட்டிங் கண்ட்ரோல் ரிப்போர்ட்னு ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். இதுல தான் வந்து ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போறோம். அதுல டிரான்சாக்ஷன் போயிட்டு ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அது மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணி விசிபிள் ட்ரூ கொடுத்துட்டு கிறிஸ்டல் ரிப்போர்ட், அதே மாதிரி கிறிஸ்டல் ரிப்போர்ட் போனீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இதுலயும் வந்து ட்ராக் ஸ்டாக் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் ட்ரூ கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம ஏஜென்சில வந்து என்னென்ன ப்ராடக்ட்ல விற்க போறாங்களோ அது கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க இதுல வந்து மாஸ்டர் போயிட்டு மாஸ்டரை கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ ஒன்று பாப்பப் ஆகும். இதுல தான் வந்து என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதெல்லாம் கிரியேட் பண்ண போறோம். எனக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் 4 கேட்டகரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மில்க், கர்டு, கீ அண்ட் அதர்ஸ்னு. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கிரியேட் பண்ணிட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப், அதாவது ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் வச்சு தான் வந்து நான் அடுத்து என்ன பண்ண போறேன் சொல்லி தர போறேன். இப்போ நான் ப்ராடக்ட் செக்ஷன் போறேன். ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஆனா ஒரே ப்ராடக்ட் மட்டும் கிரியேட் பண்ண சொல்லி தரேன். இதை பார்த்தோம் அப்படின்னா, இது மதர்ஸ் டெய்ரியில வந்து எந்த 1 லிட்டர் வந்து 200 ml இருக்கு. அதனால 1 லிட்டர் போட்டுக்கிறேன். மதர்ஸ் டைரி 1 லிட்டர். கேட்டகரியில மில்க் கொடுத்துக்கிறேன். சப்ளையர் இருந்தால் சப்ளையர், பீசஸ் கொடுத்துட்டு ப்ரைஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நீ கிரியேட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். பர்ச்சேஸ் செக்ஷன்ல போயிட்டு மதர்ஸ்ல வந்து நான் 1 லிட்டர் தான் கிரியேட் பண்ணேன். 1 லிட்டர் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போறேனோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் 100 பர்ச்சேஸ் பண்ணேன். 100 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தோன்னா 7600 வருது. அதை நான் மேலே என்ட்ரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ட்ரி அடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏஜென்சி வந்து எப்படி வந்து சேல்ஸ்மேன்ட்ட வந்து ஸ்டாக் கொடுத்து அனுப்புறாங்க, சேல்ஸ்மேன் எப்படி ரிட்டர்ன் பண்றாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க இதுல நீங்க வந்து டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு இது இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணுவோம். அதில் தான் வந்து நம்ம வந்து மற்ற இதெல்லாம் பண்ண போறோம். இப்போ ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் போனோம்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து ஏஜென்சி வந்து சேல்ஸ்மேன்ட்ட வந்து ஸ்டாக் எவ்வளோ கொடுக்குறாரோ அது இதெல்லாம் என்ட்ரி பண்ணுவோம். சேல்ஸ்மேன் ரிட்டர்ன் பண்றாருல, அதுவும் இங்கே தான் என்ட்ரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏஜென்சி எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிறேன்.
ஏஜென்சி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரம் வந்து எப்பவுமே வந்து எம்டியா தான் இருக்கும். ஏன்னா ஏஜென்சி வந்து கொடுக்கும்போது எம்டியா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டூல கொடுக்கும்போது எந்த சேல்ஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேல்ஸ்மேன் இருக்காரு. சேல்ஸ்மேன் 4 சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் பண்றேன். எந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா மதர்ஸ் டைரி இருக்குல்ல, அதுல 1 லிட்டர் கொடுக்குறேன். 1 லிட்டர்ல பார்த்தோன்னா ஒரு 20 கொடுக்குறேன். அதே மாதிரி அரை லிட்டர் 200 இருக்கு. 200லயும் 20 கொடுக்குறேன். 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். 3க்கு 20 கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு நீங்க F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இங்க வியூ ஆப்ஷன் வருதுல்ல, இதுல வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வரும். இது எதுக்குன்னா இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரம்ல வந்து ஏஜென்சி இருக்கும், டூல பார்த்தா சேல்ஸ்மேன். ஏஜென்சில இருந்து சேல்ஸ்மேன் கொடுத்து அமைச்சிருக்காங்க ஸ்டாக். என்னென்ன ஸ்டாக்லாம் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளவு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இதுலயே வந்திருக்கும். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஏஜென்சி வந்து நம்ம சேல்ஸ்மேனுக்கு வந்து ஸ்டாக் கொடுப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ சேல்ஸ்மேன் வந்து ஏரியா போறாருல, அவர் வந்து எப்படி வந்து இந்த ஏரியால போயிட்டு சேல் பண்றாரு நம்ம செக் பண்ண போறோம். அது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் வந்து எப்பவுமே வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸுக்கு போயிட்டு பில் பண்ணுவாரு. அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா மொபைல் பில் தான் பண்ணுவாரு. நம்மள்ட்ட வந்து பில் மாஸ்டர் இருக்குல்ல, அதுல லாகின் பண்ணிட்டு தான் அதுல பில் பண்ணுவாரு. நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நான் எப்படி பில் பண்ணுவாங்க மட்டும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். இப்போ பில்லிங் செக்ஷன் போறேன்ல, பில்லிங் செக்ஷன் போனோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து சேல்ஸ்மேன் லாகின் கேட்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாக் வந்து சேல்ஸ்மேன் 4க்கு தான் கொடுத்துருக்கோம். அதனால 4 சேல்ஸ்மேன் லாகின் பண்றேன். சேல்ஸ்மேன் 4 கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எந்த ஏரியால நான் போய் வந்து என் ப்ராடக்ட் சேல் பண்ண போறேன் அப்படின்னு சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஏதோ ஒரு ஏரியா இப்ப தாம்பரம் அப்படின்னா தாம்பரம் கொடுத்துட்டு எந்த கஸ்டமரோ அந்த கஸ்டமர் கொடுத்துட்டேன்னா என்கிட்ட வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. இப்போ நான் எதை சேல் பண்ண போறேன், அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறேன். மதர் சைடு வந்து 1 லிட்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 1 லிட்டர்ல வந்து நான் என்ன பண்றேன்னா 5 போட்டுக்கிறேன். ஆட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து அரை லிட்டர்ல பார்த்தோன்னா 6 கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். 200ல பார்த்தோன்னா 7 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் பில் போட்டிருக்கீங்க அந்த கஸ்டமருக்கு பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல சேல்ஸ் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுல போனீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் அதை கேட்டிருக்காங்கன்னு இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரி வந்து 1 லிட்டர்ல கொடுத்துருக்கேன் ஒன்று, 200 ml ஒன்று கொடுத்துருக்கேன். இதை வந்து உங்க கஸ்டமர் கேஷாக கொடுத்து பில் பண்ணாருன்னா மேலே கிரெடிட்ல டிக் இருந்துச்சுல்ல, அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு சேவ் பில் கொடுத்துக்காங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கேஷ் பில்லா சேவ் ஆயிடும். நான் வந்து ஃபர்ஸ்ட் பில் போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் பில் வந்து கேஷ் பில்லா போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு கஸ்டமரை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு மதர்ஸ் டெய்ரி போயிட்டு அரை லிட்டர்ல வந்து ஒரு 6 போடுறேன். சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூபிஐ பில்லா போட போறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸ்பிளிட் போயிட்டு யூபிஐல வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்டோ அதை என்ட்ரி பண்ணிக்கிறேன். 240 இருந்துச்சு. 240 என்ட்ரி பண்ணிட்டு பில் கொடுத்தனா இது வந்து யூபிஐ பில் எனக்கு சேவ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல்ஸ்மேனை 4 வச்சு 2 பில் போட்டிருக்கேன். ரெண்டு ஏரியாவில் போயிட்டு ரெண்டு ஸ்டாப்ல வச்சு 2 பில் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மீதி இருக்க ஸ்டாக்கை வந்து சேல்ஸ்மேன் வந்து ரிட்டர்ன் பண்ண போற ஏஜென்சி அது எப்படி பண்ண சொல்லி தர போறேன். அது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் செக் பண்ணலாம். அதாவது வந்து ஏஜென்சி வந்து எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளவு சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ கிறிஸ்டல் ரிப்போர்ட் இருக்குல்ல, கிறிஸ்டல் ரிப்போர்ட் போனீங்கன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு கஸ்டமர் மாஸ்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, கஸ்டமர் மாஸ்டர்ல போயிட்டு ட்ராக் ஸ்டாக் ரிப்போர்ட்னு இருக்குல்ல, இதை கொடுத்தோம் அப்படின்னா எந்த சேல்ஸ்மேன் நீங்க பார்க்கணுமோ அந்த சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 4 சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா இதுல வந்து ட்ரக்ல எவ்வளவு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் செக் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்குவான்டிட்டி இருக்குல்ல, இன்குவான்டிட்டினா வந்து நம்ம எவ்வளவு வந்து ஏஜென்சி நமக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க அன்னைக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். மதர்ஸ் டெய்ரியில பார்த்தா 1 லிட்டர்ல வந்து 20 இருக்கு. 200ல பார்த்தா 40, 50 இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த சேல்ஸ்மேன்ட்ட கொடுத்துருப்பாங்க முன்னாடியே, இன்னைக்கே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா வருது. நம்ம கடைசியா போட்டது மட்டும் பாருங்க 20 இருக்கு பாருங்க 1 லிட்டர். இந்த ப்ராடக்ட் இப்போ கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஸ்டாக் 20 கொடுத்துருந்தோம். அது மட்டும் 20 வருது. நீங்க கடைசியில க்ளோசிங் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 15, 13, 14 இருக்கு. இது என்னன்னா அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து க்ளோசிங் குவான்டிட்டில வரும். அவர் எவ்வளவு சேல் பண்ணிருக்காருன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா
சேல் பண்ணிட்டு போங்க. சேல் பண்ணிட்டுல பாத்தீங்கன்னா நம்ம மதர் செய்தி வந்து 1 லிட்டர்ல பார்த்தா 20 வாங்கிட்டு போனாரு. 20ல வந்து 5 சேல் பண்ணிட்டாரு. 15 பேலன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மீதிலாம் எவ்வளவு சேல் பண்ணிருக்காரு, அது எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். இப்ப இந்த பேலன்ஸ் காட்டுது இல்ல, இதுதான் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரு. அது எப்படி ரிட்டர்ன் பண்ண போறாருன்னு சொல்லி தர போறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி வந்து உங்க இதுல வந்து டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா ட்ரக் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். இதே விண்டோல வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து சேல்ஸ் வந்து இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ண போறாரு. அது நீங்க என்ன பண்ணணும்னா, ஃப்ரம்ல வந்து இதாட்டி சேல்ஸ்மேனை சூஸ் பண்ண போறீங்க. எந்த சேல்ஸ்மேன் வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரோ அந்த சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டூல வந்து எம்டியா கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஏஜென்சியை பொறுத்து ஏஜென்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் எம்டியா கொடுத்துக்கோங்க. இப்ப இந்த கோடு வருது இல்ல, நீங்க வந்து எப்பயுமே வந்து டைப் படிக்க தேவையில்ல. மேனுவலா எனக்கு இந்த ப்ராடக்ட்ல ஸ்டாக் இருக்கு, நான் ரிட்டர்ன் பண்றேன் வந்து டைப் படிக்காம F2 கொடுத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ல ஸ்டாக்ல இருக்கோ, சேல் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காரோ அது எல்லாமே இங்க வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், 1 லிட்டர்ல வந்து 5 ஸ்டாக் வச்சிருக்காரு, 200 ml 13 ஸ்டாக் வச்சிருக்காரு, 1/2 லிட்டர்ல பாத்தீங்கன்னா 14 ஸ்டாக் வச்சிருக்காரு. மீதியை வந்து வித்துட்டாரு. 20 எடுத்துட்டு போனாரு, சேல் பண்ணாரு. எவ்வளவு ஸ்டாக் இருக்கு வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா F1 கொடுத்து சேவ் பண்ண போறோம். சேவ் பண்ணாலும் திருப்பி இந்த வியூ ஆப்ஷன் வரும். நமக்கு தேவையில்லை இது. இப்படிதான் வந்து ஏஜென்சில இருந்து சேல்ஸ்மேனுக்கு ஸ்டாக் கொடுத்து அனுப்புவாங்க. சேல்ஸ்மேன் ரிட்டர்ன் பண்ணுவாரு. இதே வந்து சேல்ஸ்மேனோட சேல் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா அதையும் செக் பண்ண முடியும். அதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசல்ட் ரிப்போர்ட் வாங்க. ரிசல்ட் ரிப்போர்ட் போயிட்டு சேல்ஸ் மாஸ்டர் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா சேல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல தான் வந்து சேல் ரிப்போர்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். சேல் அமௌண்ட் ரிப்போர்ட்ல போயிட்டு சூஸ் பண்ணீங்களா, இது வந்து சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ்மேன் 4 தான் சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ணிட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கேஷ்ல எவ்வளவு வந்திருக்கு, யூபிஐ எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். கேஷ்ல பாத்தீங்கன்னா 1040 ரூபா பண்ணிருக்காரு. யூபிஐல பாத்தீங்கன்னா 240 ரூபா பண்ணிருக்காரு. இதே வந்து நான் பில் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா சேல்ஸ் பில் கொடுத்துட்டு கன்சாலிடேட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதே மாதிரி பில் வைஸா ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சாலிடேட் ரிப்போர்ட் பார்த்து சொல்றேன். கன்சாலிடேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்க சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா எல்லா சேல்ஸ்மேன் வந்து வரும். நான் குறிப்பிட்டது 4 மட்டும் பார்க்க போறேன். அதனால 4 கொடுத்துட்டு வியூ கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைய டேட்ல வந்து 3 பில் போட்டிருக்காரு சேல்ஸ்மேன் 4. ஃபர்ஸ்ட் பில் சூர்யான்ற இவருக்கு சூர்யாக்கே போட்டிருக்காரு. எவ்வளவுக்கு போட்டிருக்காருன்னு பாத்துருக்கீங்க. செகண்ட் பார்த்தா மணின்ற கஸ்டமர் போட்டிருக்காரு. அவரோட பில் நம்பர் பார்த்தா 159. அதுவும் வந்து எவ்வளவுக்கு போட்டிருக்காருன்னு பார்த்து க்ரோஸ் அமௌண்ட் தெரியுது, டோட்டல் அமௌண்ட் தெரியுது. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பில்ல வந்து பார்த்தோம் யூபிஐ பண்ணிருக்காரு. கேஷ்ல பணம் யூபிஐ பண்ணிருக்காங்க. சூர்யா யூபிஐ பண்ணிருக்காரு. அதோட அமௌண்ட் எவ்வளவு பண்ணிருக்காருன்னு தெரியும். இப்படிதான் வந்து நம்ம கன்சல்டேட் பார்ப்போம். இதே பில் டீடைல்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பில் டீடைல்ஸ் ரிப்போர்ட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா சேல்ஸ்மேனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட வீக் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ சேல்ஸ்மேனை சூஸ் பண்ணிட்டு வீக் கொடுத்துக்கிறேன். இங்க பார்த்தோம்னா டீட்டெயில்டா வரும். எந்த பில் நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பில் நம்பர் வந்து 158ல என்னென்ன ப்ராடக்ட் இருந்துச்சு, அது எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காரு, எத்தனை ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி வரும். இப்போதான் கடைசியில நான் வந்து யூபிஐ பண்ணியிருந்தேன்ல, அதை காட்டுறேன் பாருங்க. 160 ஒரு லிட்டர் மட்டும் போட்டிருக்காரு. சூர்யாவுக்கு வந்து சேல் பண்ணிருக்காரு. குவான்டிட்டி பார்த்தா 6 சேல் பண்ணிருக்காரு. பில் அமௌண்ட் பார்த்தா 240 பில் அமௌண்ட், பெய்ட் அமௌண்ட் பார்த்து 240. இப்படிதான் வந்து நம்ம வந்து பில் வைஸ் டீடைல்ஸ் பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம்னா ஐட்டம் வைஸ் டீடைல் பார்க்கணும்னா ஐட்டம் கொடுத்துட்டு அதே மாதிரி சேல்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. வியூ கொடுத்துக்கோங்க. வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஐட்டம் ஒரு ஐட்டமும் எத்தனை வெளியே எடுத்துன்னு போயிருக்காரு சேல்ஸ்மேனு, எவ்வளவு சேல் பண்ணியிருக்காருன்னு செக் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல வந்து 5 சேல் பண்ணியிருக்காரு, 200ல 12 சேல் பண்ணியிருக்காரு, 1/2 லிட்டர்ல பார்த்தோம்னா 16 சேல் பண்ணியிருக்காரு. இன்னைய டேட்ல 31ல மட்டும் இந்த சேல் பண்ணியிருக்காரு. இப்படிதான் வந்து ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு ட்ரக் வைஸ் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்மேனுக்கு எப்படி ரிப்போர்ட் பார்க்கறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.